KL உயிரியல் நீட் வகுப்புக்கு 2024 வரவேற்கிறோம். வெல்கம் டு KLBiology NEET சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பணுக்கள். அதுக்கு முன்னாடி போன காணொலியில் பிளாஸ்மாவில் ஃபைப்ரினோஜன்ஸ் இல்லாமல் இருந்தால் அதனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரம் சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் அந்த கேள்விக்கான பதில். சரி, இப்போ இரத்த சிவப்பணுக்கள் பற்றி படிக்கலாம். இரத்த சிவப்பணுக்களில் அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 மைக்ரோமீட்டர் அளவுக்கு அதோட வடிவம் இருக்குது. சரி, இதோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பைகான்கேவ் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் வட்டு வடிவமானது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பக்கமும் வட்டு வடிவமாக இருக்கும்போது அதனை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பைகான்கேவ் டிஸ்க் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ ஆர்பிசி எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்கள் அது ஒருத்தருக்கு நார்மலாக 5 to 5.5 மில்லியன் செல்கள் பர் கியூபிக் மில்லிமீட்டர் சொல்லலாம். இந்த அளவுக்கு செல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இரத்த செல்கள் எது அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ இது எங்கே நமக்கு உருவாக்கம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கம் எலும்பு மஞ்சையில் எலும்பு மஞ்சள் போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் அது ஃபார்ம் ஆகிறது, உருவாக்கம் நடைபெறுகிறது. சரி, எங்கே அது அழிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிக்கப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல், ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணீரலில் தான் அது அழிக்கப்படுகிறது. சரிங்களா? அதோட உயிர்ப்பு திறன் எவ்வளோ நாளைக்கு அது உயிரோடு இருக்குது, அந்த செல்களோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் வரைக்கும் தான் நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறமா திரும்பியும் ஃபார்ம் ஆகும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உருவாக்கம் பெறும் பொழுது அதில் நியூக்ளியஸ் என்படுகிற உட்கரு இருக்கும். சரிங்களா? ஆனால் அது மெச்சூர் ஆகும்போது உட்கரு இல்லாமல் இருக்கும். அதுவுமே அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, ஏன் இதை இரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹீமோகுளோபின் எனப்படும் ஒரு பிகமெண்ட்ஸ் இருக்கின்றன, ஹீமோகுளோபின்கள். இந்த ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேள்வியில் கேட்கலாம். இது 12 முதல் 16 கிராம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராமு மில்லிகிராம்ன்றதை மாற்றி கொடுக்கலாம். சரிங்களா? 12 to 16 கிராம் பர் 100 ml ஆஃப் பிளட்டில் இருக்கின்றன. இது ஹீமோகுளோபினின் அளவு. சரி, இப்போது இதோட பணி என்ன? ஹீமோகுளோபின் இரத்தத்துக்கு நிறத்தை குடிக்கிறது. ஆமாம், அது தவிர ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் திசுக்களுக்கு கேபிலரி வழியாக கொடுப்பதற்கு மிக உதவியாக இருக்கிறது ஹீமோகுளோபின்கள். சரியா குழந்தைகளே? இதுக்கப்புறம் இப்போ இரத்தத்தின் அளவில் சிவப்பணுக்கள் மிக அதிகமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசைத்தீமியா. அப்போது ரத்தம் என்ன இருக்காது, திரவமாக இல்லாமல் உங்களுக்கு அது ஒரு பேஸ்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் காலையில் பல் விளக்கக்கூடிய பேஸ்ட் மாதிரி ஆகிடும், ஜெல்லி மாதிரி. அப்போ அதோட ஃப்ளோ இருக்காது இல்லைங்களா, அது பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஆர்பிசி குறைவாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா குழந்தைகளே? இப்போ ரத்தத்தில் ஆர்பிசி தான் உங்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துன்னு போகுது, தெரியும். இப்போ ஆர்பிசி செல்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பிரேஷன் நடக்கிறது, எரோபிக்கா அனரோபிக்கா, ஆக்சிஜன் உள்ள காற்றோட்டமா ஆக்சிஜன் இல்லாத காற்றோட்டமா? உங்களோட விடைகளை எப்போதும் போல் எனக்கு கமெண்ட்டில் அனுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் உங்களோட விடைகளை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி குழந்தைகளே.
நன்றி.